நீங்க இந்த 2024 தேர்தலை பொறுத்தவரை இந்த அதிமுகவின் வாக்கு வங்கி அந்த 7 தொகுதியில் டெபாசிட் இழந்தது ஒரு 20% வாக்குகள். ஆனால் அது பிரதமரை முன்னிறுத்தாமல் அதிமுக அது தடுத்து போட்டியிட்டது. இப்போது சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அது கட்சி தொடங்கிய 77 அந்த முதல் தேர்தலில் இருந்து 70 இருந்து அவங்க அந்த 30% 35% இந்த சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து அதிக அதிமுக வாங்கி கொண்டு தான் இருக்கிறது. இந்த முறை அந்த 35 30 வேணா குறையலாம். அது தவிர பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்சி இருக்கிறது. இங்கு பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு மத்தியில் ஆட்சி பலத்தோடு அவர்கள் அந்த இருக்கிறது. இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்கு அப்படிங்கிறதா ஒரு கணிப்பா இருக்குது. இந்த மெகா கூட்டணி 20 கட்சி 10 கட்சிக்கு காங்கிரஸ் மட்டும்தான் அதில் திமுக கூட்டணியில் பெரிய கட்சியா இருக்குது. மற்றபடி கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள்லாம் ஒரு பெரிய அளவில் வாக்கு சதவீதம் உள்ள கட்சிகள் கிடையாது. சிறிய அளவில் வாக்குகள் உள்ள கட்சி தான். ஆனால் இந்த மூன்றுமே ஒரு வலிமையான அமைப்புகளோடு அதிமுக இருப்பதால் திமுகவிற்கு இணையாகத்தான் இந்த அரித்மெட்டிக் வாக்கு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறது சரியா சார்? இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40-44% வரைக்கும் வாக்குகள் பெற்றிருக்கிறது. அதுல மாற்று கருத்தே இல்ல. சட்டமன்ற தேர்தலில் 35 குறைவா பெறுவாங்களா? ஆமா 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 இல்ல, அததான் சொல்ல வர்றேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரதமரை முன்னிறுத்ததால அங்க அதிமுக காரங்க ஓட்டு போடல அப்படின்னு சொல்றோம்ல, அதுவே ஆமா அதுவே ஏற்புடையதல்ல என்பதுதான். நீங்க தேர்தல் களத்தில் இரட்டை இலை சின்னம் அங்கே போட்டியிடுகிறது என்றால் காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்த இந்த தொண்டர்கள், அடிப்படை தொண்டர்கள், கட்சியின் அட்டை உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிற உறுப்பினர்கள் தேடி சென்று வாக்களிப்பார்கள். ஆனா 2,16,00,000 அட்டை கொடுத்துட்டு வெறும் 88 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிங்கிற பொழுது கட்சியின் தலைமை மீது கட்சி தலைமை எடுத்த நடவடிக்கை அவர் விகுத்த வியூகம் சரியில்லை என்கிற புரிதலோடு தான் அவங்க அதை போட்டாங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஈரோடு கிழக்குல கொங்கு மண்டலம் என் தாய் பிறந்த ஊர், இங்கே வெற்றி நிச்சயம் என்று எடப்பாடி பழனிசாமி களமாடிய பொழுது தபாகவிட குறைவான ஓட்டு வாங்கினதை நம்ம பார்த்தோம். இன்னொரு இடைத்தேர்தலையே புறக்கணித்தார். பல தேர்தல்கள்ல ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் பெரும் சரிவை பின்னடைவை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்த அதிமுக பெற்று வந்ததால் தான் 2024 முன்னணி தலைவர்கள்லாம் போய் கட்சியை ஒண்ணு சேர்ப்போம், அவங்க எல்லாம் வந்தாதான் நமக்கு வெற்றி சாத்தியம் சொன்னாங்க. இப்ப நீங்க குறிப்பிட்டது மாதிரி இனி இணைப்பு என்பது 100% சாத்தியமே இல்லை. அதுல உறுதி ஆயிட்டாங்க. எல்லோருமே களத்துல இறங்கிட்டாங்க. தேர்வுல இருந்து அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி சேர்ந்திருக்கிற நீங்க குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் 4%-லிருந்து 2%, 1% அரசு சதவீதம் என்று வருகிற பொழுது 23 கட்சிகள். அதுல பெரிய கட்சிகள் ஒரு 7 கட்சிகள். இதற்கு குறைந்தபட்சம் ஒரு 38-40% வாக்குகள் இருக்கு. அந்த 40 தாண்டி ஒரு 41-42% பெற்றால் மட்டுமே அனைத்து இந்திய அதிமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பை எட்டும், ஆட்சி அதிகாரத்திற்கு வரும். சோ அதற்குரிய வாக்குகளை வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கான என்ன வியூகத்தை திரு எடப்பாடி பழனிசாமி வகுத்திருக்கிறார் அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சிக்கான வாக்கு சதவீதம் திரு எல்முருகன், திரு தமிழிசை, அதை தொடர்ந்து திரு அண்ணாமலை வந்த போதுதான் 3%, 4%, 5% வந்தது. பெரிய அளவில் அதன் வாக்கு சதவீதம் உயரவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியில ஒட்டுமொத்தமாக ஒரு 6-6.5% தான் இருந்தது. இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் தனியா, அன்புமணி ராமதாஸ் தனியா போற போது அங்க ஒரு சேதாரம் 1%, 2% ஏற்படுமே என்றால் ஆட்சி அமைப்பதற்கு திமுக அதிமுக இடையே ஒரு 3-3.5% வாக்குகள் தான் வித்தியாசம். எனவே அந்த 3-3.5%, 4-5% அனைத்து இந்திய அதிமுக பெற்றால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். அந்த வீழ்த்துவதற்குரிய வியூகத்தை வகுத்து எடப்பாடி பழனிசாமியும் என்டிஏவும் வியூகம் வகுத்து செயல்படுகிறார்களா? அப்படி செயல்பட்டால் மக்களும் ஆட்சி மாற்றத்தை விரும்பினால் அவர்கள் கனவு நனவாகும். கண்ணன். ஓகே, நன்றி சார்.